அநேகர் மறுத்து வச்சுறாங்க பாருங்கள். போராட்டம் வந்து விட்டுட்டு போயிடறாங்க, ஆண்டவரைய ஜெபத்தை விட்டுறாங்க, ஆராதனை விட்டுறாங்க, பயில் படிக்கிற நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது. கரெக்டாக பிசாசு வேலை செய்கிறான். அதுக்கு தானே நோக்கமே. பெரும் வெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்து அந்த வீட்டு மேலே மோதுது. எதுக்கு மோதுது? அந்த வீட்டை என்ன செய்யணும்? அசைக்கணும். புத்தி இல்லாத மனுஷன் விழுந்துடுறான். ஏன்னா அது அவன் எதில் கட்டப்படல? வசனத்தில் கட்டப்படலை. அவன் தான் புத்தி இல்லாதவன், மணல் மேல் கட்டப்பட்டவன். புத்தி உள்ள மனுஷன் என்ன செய்யறான்னா வசனத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். பெருவெல்லாம் வந்து மோதுது, இவன் மேலேயும் மோதுது, இவன் மேலேயும் மோதுது. ஆனால் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான், உத்தமத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். வரட்டும், பார்த்துக்கலாம், ஈஸியாக கடந்துடலாம். இந்த போராட்டம் தானே, ஈஸியாக கடந்துடலாம் அப்படின்ற கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உத்தமனாக இருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படின்னா நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் வாக்குத்தத்தத்தை, உனக்கு நான் வசனத்தை கொடுத்துருக்கிறேன். அதில் ரொம்ப வலது போகிறமோ இடது போகிறோம் செஞ்சிடாத, சாஞ்சிடாத, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு. ஆனால் பிசாசு நோக்கம் என்ன? அசைக்கிறது, இந்த பக்கமா இந்த பக்கமா அப்படின்னு செய்யறது, அசைக்க பார்க்குறான். பட் நீங்கள் சொல்லணும், நான் அசைக்கப்படுவதில்லை.